எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, ஹோர் ரோமியோ மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தை யாரா எடுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, விஷால் பரத்வாஜ் தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு. இது முழுக்க முழுக்க ஹிந்திலயும், தமிழ்லயும் வெளிவந்த படம் தான் இந்த படம் ஹோர் ரோமியோ. சரி, படத்தோட கான்செப்ட்டுக்கு போலாம். படத்துல என்னடா கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருக்காரு. அவரை பார்த்து பயப்படாத ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும். கேங்ஸ்டர்னு இருந்தால் அவருக்கு எதிரின்னு ஒரு நாய் இருக்க தான் செய்வான். அவன் வேற ஒரு பக்கம் இவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஹீரோ வந்து ஒரு விஷயமாவே நினைக்கிறதில்ல. சும்மா ஸ்லைஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காரு. இவனை எப்படின்னா ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. அதுக்கு ஒரு பக்கம் போக ஹீரோயின்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்து ஹீரோவை லவ் பண்ணுற வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் வந்து கடைசியாக லவ் பண்ணுறாளா இல்லையான்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது. லாஸ்ட்டாக வந்து இவரும் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பொண்ணை வந்து தெரிஞ்சு வில்லன்கள் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ வந்து ஹீரோ ஒரே ஷாக்கு, இவங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு. அப்புறமா போயிட்டு அவங்களெல்லாம் ஃபைட் பண்ணி ஹீரோயினையும் தூக்கிட்டு வர பார்க்குறாங்க. கடைசியில் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தா கன் எடுத்து தலையில் வச்சுட்டா. அப்படி பார்க்கும்போது மிரண்டு போயிட்டுங்க. இது என்னடா கான்செப்டே இல்லாத இவன் வைக்கிறான்னு பார்த்தா, அவளே வந்து இவனுங்க அமிச்ச ஆளுங்க தான் அவன். அப்பதான் தெரியுது பொண்ணுங்களை நம்பி இங்கே வந்தால் என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனால தான் 90% பொண்ணுங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையே கெடுக்குதுன்னு சொல்லணும். ரொம்ப ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. படம் வந்து சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு ஒரு சீனுமே செதுக்கியிருக்காங்க. இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் ரன்னிங் ஆகிட்டு இருக்குதுங்க. படம் நல்லா இருக்குது. மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூவில் பார்க்கலாம்.